வழக்கம் ஒரு உழைப்பை நாங்கள் நட்பு பண்ணுறதுக்கு வந்துட்டோம். அது சொன்னால் தான் இளவாலையிலேருந்து நாங்கள் நீ உள்ளுக்கு போய் பார்ப்போம். வா காசு சும்மா இங்கே வா எனக்கு காசு வருங்க அது காசு கொடுத்து கொஞ்சம் யானை தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கிறாங்க. எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது பாருங்க. நிறையா இருக்குது பாருங்க. தான் இப்போ வந்துருக்கேன். இது வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க. இவங்க நண்பர்கள் கூப்பிட்ட வழியாக இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஏரியா ஒரு கவர் கொண்டு வந்தாலும் யாருக்கோ தண்ணியெல்லாம் பாருங்க. இங்கே பாருங்க இன்னொரு அழகாக கட்டிக்கிறாங்க. இதுக்குள்ள தண்ணியெல்லாம் மேலால் வருது. இதுக்கு என்ன பேர் மகன் தெரியாது. எனக்கும் குறைனைக்கு அங்கே பேர் தெரியாது. இது பாருங்க ஒரு இதுக்கு முயல்கள் நிற்குது. வளர்ப்பு முயல் கணக்க நிற்குது. இதுக்கு அதுக்கு நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. அது லவ்வர்ஸ் மாதிரி ஒன்று காட்டினா அது என்ன பேருன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முயல்கள் நிற்குது. இங்கே நிற்குது. இது என்ன லவ்வர்ஸா? இதுன்ற பேருங்களை தெரியாது. குரானே கேங்க நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை. இண்டே தான் பார்க்குறோம். பாருங்க புறா எல்லாம் வடிவாக தான் இருக்கு. கணக்கேண்டில் ஒரு கொஞ்சம் தான் நிற்கிது. ஆனால் எல்லாம் கொஞ்சம் வடிவான புறாவாக தான் இருக்கு. சப்பாத்தி எல்லாம் விளாண்டு எல்லாம் வடிவாக தான் இருக்கு. கொஞ்சம் கிட்ட காட்டுங்க புறாவை. சரி அவருக்கு அதே மாதிரி மக்களை காட்டுவாங்க. இதில் அந்த பாலம் மாதிரி செய்து வச்சுக்கிறாங்க பாருங்க. சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு. பாருங்க இன்னும் அழகழகா டிசைன் பண்ணி எல்லாம் செய்திருக்காங்க. பாருங்க பிள்ளைகள் வந்தால் இந்த இடத்த விட்டு அசையாதுகள். வெளியில் உள்ளுக்கு ஏதாவது நிற்க தோணும். அதுகளுக்கு வெளியிலேயே போகாதுகள். அப்படி ஒரு வடிவாக இருக்குது. உள்ளுக்கு அதோட வெக்கையும் இல்லை. சனம் நல்ல சனம் தான் நிற்குது. இங்கே நிற்குது சனம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் மதிய டைம் வந்த வழியாக கொஞ்சம் குறைவாக தான் நிற்குது சனங்கள். எங்களோட வந்தாக்களையும் காணல. என்ன நாங்கள் எங்கேருந்து நீ அவங்கள தேடி பிடிக்கணும். அழகா பாருங்க. நட்பு மன்றமன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி இடங்களும் கிடையாது. இவ்வளவு இருந்தா என்னோட வந்து ஒரு நட்புகள் என்ன நிக்கணும். 2 பேர் அங்கால போய் கொண்டு வைக்கணும். இந்த அதுக்குள்ள போய் கொண்டு அங்க பார்த்து கொண்டு இதுல ஸ்விம்மிங் பூல் அடிக்கிறாங்க. அநேகமான அணைகின் சின்ன அகலை போலோட புறா காட்டை கூட்டிக்கொண்டு போறாரு. முன்னுக்கு ஒரு தெரியவர் தானே பாருங்க. வேற என்ன புறா காட்ட போறாரு எனக்கு தெரியல. பாருங்க அது நான் சொன்னேன் புறா காட்ட இருக்குதான் வந்து வயசும் அப்படித்தானே. என்னடா புறாவோ இல்ல வேற எதுவும். இந்த சைஸ்ல நிக்குது. இன்னொரு உடம்பான புறாண்டு பாருங்க. நல்ல உடம்பா தான் நிற்குது அந்த புறா. என்ன புறாண்டுங்களால இருக்கு பாரு. வடிவில் பார்த்து புறான்ற நல்ல வடிவாக தான் இருக்கு புறா. இந்த இதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு சொரிஞ்சு கொண்டே இருக்கு. அவர் தான் மங்கிய அங்கே இன்னும் அழகாக இருக்கண்டேன். ஒட்டகச்சிவிங்கியல் அது எழுதுன்னு எல்லாம் கட்டி விட்ருக்காங்க. நல்ல வடிவாக இருக்குது. இங்கே ஒருத்தர் இருக்கிறார் பாருங்கோ. ஒருத்தர் என்ன 3 பேர் இருக்குன்னா பாருங்கோ. இது என்னங்க அவங்க ஊட்டிக்கணும். இது உங்களை முகத்தை ஒன்று வைங்க. அதுக்கு பின்பக்கத்தார் சரி அப்படி தான். அதுக்காக தான் இந்த இப்படி வச்சோம்.
அதுக்கு கதை வீடு முடிக்கிறவங்கள இன்னொரு அழகாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்குள்ளே தலையை கொண்டே வைக்கணும். வடியாக தான் இருக்கு எல்லாமே நல்ல வடியாக இருக்கு. இவரோட பாருங்க இன்னும் அழகாக இருக்குண்டா. இங்கே அதுக்கு மேலே முருகர் நிற்கிறார். என்னோட வந்த சினிமாவோட வேற வளத்தை காட்டுறேன் பின்னாலேயா உங்களுக்கு நான் காட்டுறேன் வேற வளம். இங்க பின் சைட் படி வச்சுக்கிறேன். இன்னொரு அழகாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. சுற்றி காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு எல்லாம் சுற்றி வடிவாக கிளியராக காட்டுறேன்னு பாருங்க. நீங்களும் பார்க்கத்தானே வேணும். சில பேருக்கு வேற இல்லாத சூழ்நிலையில் இருப்பீங்களா. அப்போ உங்களுக்கு இதில் ஃபோனில் பார்க்கக்கூடிய வசதி இருக்க. தண்ணி விட்டுருக்கு மேலே சிவரில் அந்த கல்லுகளால் அந்த டிசைன் மாதிரி வரைஞ்சி இது பாருங்க. இதில் போட் நிற்கிது. மற்ற இதில் அந்த படகு இதில் அந்த படகு நிற்கிது செய்து வச்சிருக்கு. வடிவாக இருக்கு. இன்னொரு அழகாக செய்து வச்சுருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பார்க்கவே ஒரு கண்குள்ள காட்சி மாதிரி தான் கிடக்கு. என்ன மாதிரி இங்கால 2 ஒட்டகத்தை வச்சிருக்கணும் பாருங்க. இன்னொரு வடிவாக இருக்குன்னு பாருங்க. கிட்ட காட்டுறோம் போருங்க வரன்னு பாருங்க. ரைட் முன்னுக்கு வந்தாச்சா இந்தாங்க பாருங்க. 2 ஒட்டகம் என்ன அழகாக இருக்குண்டு. அதாவது அந்த பின் உருவமும் சேர்த்து நல்லா இருக்கு பார்க்க. உங்களோட பிள்ளைகளை நீங்கள் கூட்டி வந்து காட்டுங்க. நாங்களே இது வரைக்கும் பார்க்கல, எங்களுக்கு தெரியாது. இல்லை நான் தெரிஞ்சால் முதல்ல வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். எனக்கு இப்போ அந்த சின்னப்படியில் சொல்லி தெரியும் இங்கே நல்லா செய்திருக்காங்க. இப்போ இதை போய் பார்ப்போம், இதை போய் வீடியோ எடுக்கணும்னு சொன்னபடியே தான் வந்தேன் நான். ஆனால் வந்ததுமே எனக்கு இடம் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு பார்க்க. அவரோட இருக்கான் ரோஹினா இங்கே பாருங்க ஒரு அவளே இதில் ஒரு சிங்கத்தை வச்சிருக்கு. அங்கால இதுன்ற அடையாள சின்னமன் கிடக்கு. நட்பு மண் பாருங்க. இன்னொரு அழகா கட்டி அதில் குத்தி விட்டுருக்காங்க பேரை பாருங்க. நட்பு மண். அதில் இன்னொரு அழகாக இருக்குது. எந்த பக்கம் திருப்பினாலும் அழகாக தான் இருக்குது. இங்கே பாருங்க ஃபுல்லாக ஒரு காடு மாதிரி குகைக்க போகிற மாதிரி தான் கிடக்கு எங்களுக்கு. ஏதோ அந்த வன்னி காடுகளுக்கு அதுகளுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் கிடக்கு எங்களுக்கு. எந்த பக்கம் போனாலும் ஒரு வடிவாக தான் இருக்குது. இங்கே பாருங்க உள்ளுக்கு தான் போகிற பண்ணி அடுத்த பக்கத்துக்குள்ளாக இங்கே பாருங்க எந்த பக்கம் பார்த்தாலும் வடிவாக தான் இருக்குது. சரி இதுக்குள்ளே போய் பார்ப்போம் நீங்கள் வாங்க. உள்ளுக்கு தான் வந்துட்டேன். இங்கே பாருங்க இதில் ஒரு யானைன்ற சிலையோடு செய்து வச்சுருக்காங்க. இந்த பெரிய சிலை என்னோட உயரத்தில் நிற்கிது பாருங்க. கடைசி ஒரு 10 அடி கிட்ட வரும் அந்த சிலை. சரி இது வந்து தொங்கு பாலம். நான் இப்போ தொங்கு பாலத்துக்கு மேலே தான் ஏற போகிறேன். வாங்க நீங்களும் பாருங்க ஏறுறதை. நாங்கள் பயமாக தான் கிடக்கு மேலே போவ. எங்களுக்கு ஏறி பழக்கம் இல்லை தான் எனக்கு இது வரைக்கும். சரி பாவம் இருக்க ட்ரை பண்ணி இதில் என்ன இருக்குது. ரைட் பாருங்க இன்னும் வடிவாக இருக்குண்டு. கீழெல்லாம் பாருங்கள். கீழே ஃபுல்லாக தண்ணி ஒரு குளம் மாதிரி வெட்டி அதுக்கு மேலே தொங்கு பாலமாக்கி அங்கே மேலே போகிறதுக்கு ஒரு கொட்டில் மாதிரியும் அதுக்கு மேலே அடிச்சு விட்ருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. கூரியெல்லாம் போட்டிருக்கு அதில். அங்கே தான் போய் கொண்டிருக்கிறேன். வாங்க. சரி நான் கிட்ட வந்துட்டேன். சரி என் உள்ளுக்கு போய் பார்ப்போம். சரி நாங்கள் உள்ளுக்கு வந்தாச்சு. பாருங்கள் இன்னும் வடிவாக இருக்குன்னு. உள்ளுக்கு நல்ல ஒரு அழகாக இருக்குது பாருங்க. இதுக்கு மேலே இன்னும் அழகிற அவ்வளோ அழகு. சரி பாருங்க இன்னும் வடிவாக இருக்குது. படிக்கட்டெல்லாம் திரும்பிலாம் போட்டிருக்கேன். மேலால் சில்வர் தகடு வச்சு கிடக்கு. படி மேலுக்கும் எல்லாத்தையும் உங்களுக்கு வடிவாக காட்டுறா பாருங்க. என்னென்று சொல்கிறது நான் அந்த மேலே நல்லா இருக்கா மாட்டாங்க பார்க்குறதுக்கு அப்படியே அடிச்சு இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாத்தையும் இது பார்க்கும்போது எல்லாமே ஒரு அழகாத்தான் இருக்கு. என்னன்னு சொல்றது படியாருக்கான முதல்ல நாங்கள் ஆமிக்கார் சென்று அடிச்சிருப்பான் அப்படி கிடக்கு. இருக்கு பாருங்க நல்ல உயரத்துல நிக்கிறேன் தானே.
இதை நாங்கள் பெரிய அந்த காட்டுக்கு வந்து மாட்டி நிற்கிற மாதிரி கிடக்கு உள்ளுக்கு நிற்க. இங்கே குதிரையும் ஒன்று நிற்கிது பாருங்க. ஞாபகம் உயரத்துக்கு தான் நிற்கிது இது. இந்த தொங்கு பாலத்தின் வடிவத்தில் எங்கே வரைக்கும் போகுதுண்டு இங்கே பாருங்க. இன்னொரு வடிவாக இருக்குடம் பாருங்க. நான் சொன்னேன் இதில் 2 இறங்குவோம் இனி கீழே இறங்கி போய் இனி பார்ப்போமே. இது வரங்குவோம் விழுந்திருந்தாலும் அண்ணா அப்படியே அந்த நொங்கு மரங்களையும் ஒரு காட்டிடுவாங்க. அந்த நொங்குல ரைட் அங்கே பாருங்க ஓலா நொங்கு கிடக்கணும் மரத்துலையே. ஆனால் எட்டி கையால் பிடுங்கலாம் நட்பு மண்ணண்ட பேருக்கேற்ற இருக்கிறாங்க அப்படியே விட்டுருக்கோம். இதே வேறு எங்கே என்னன்றதா கட்டாயம் போது நாங்கள் பிடுங்கி குடிச்சு தான் இருப்போம் இந்த நொங்கை பாருங்க. இதெல்லாம் கையை கட்டக்கூடிய இடத்துலாம் கிடக்கு பக்கத்தில். சரி நாங்கள் அப்போ இனி கீழே இறங்கி போய் பார்ப்போம். இன்னொரு அழகாக இருக்குது பாருங்க. கீழே மீன் விளக்கினமா மீன் ஒருக்கா பார்ப்போம். நொங்கு வட்டி குடிச்சாலும் காசோ இவ 2 பேரும் எங்களோட வந்தார்கள் நினைக்கிறாங்களா அண்ணே வீட காடுங்க இருக்கா. இவன் இதுல வாத்து நிக்குது கோழியே நிக்குது. ஆனா இவற்ற பேர் எனக்கு தெரியாது. கினி கோழி அங்க அதுல கிடக்குது. இது என்ன கோழின்னு தெரியா. நீங்க கோழின்ற பேரை கொமான்ல சொல்லுங்க. சரி வாங்க நாங்க மீன் நிக்குதான் பார்ப்போம் போய் மீன். இதுக்குள்ளதான் இருக்கா மீன். இதுக்குள்ள போய் பார்ப்போம். ரைட் இங்க நிக்குது மீன் தொட்டி. நாளைக்கு மீன் இருக்கா காட்டுங்க. என்ன சைஸ்ல எல்லாம் மீனுக்கு வந்து பாருங்க. நல்ல ஒரு அழகாக தான் இருக்குது மீன்களை பார்க்க பாருங்க. என்னென்ன சைஸ்லாம் நிற்குது எல்லாம் ஒரு வடிவாக தான் இருக்கு பார்க்க. எல்லா மீனும் அப்படி ஒரு 10 அடி நீள தொட்டி கிடாக்கு இதில் பாருங்க. என்ன வடிவாக இருக்குது அந்த தொட்டி. நாங்கள் நிற்கிற கூட தெரியாமல் அதில் தண்டை வாடல தெரியுது. எங்களை ஒரு பாப்பம் வந்து நிற்கிறவே தங்களை பார்க்குறதுக்கு என்று சொல்லி ஒரு எண்ணமும் இல்லை அதுகளுக்கு. இங்கே பாருங்க. ஆனால் எல்லாம் கூட்டமாக ஒற்றுமையாக தான் நிற்கிது. இல்லைங்க பாருங்க ஒன்றும் வடிவடாக கிடையாது. எல்லாம் ஒழுங்காக நீட்டாக நிற்கிது. பார்க்கவே ஒரு வடிவாக இருக்குது பார்க்க. நாங்களும் ஒரு 10 பேர் சேர்ந்து நின்றா அதில் ஒரு சின்ன பிரச்சனை எப்படியாவது வந்து சேருது. இங்கே பாருங்கள் அதுகளை என்ன ஒற்றுமையாக இருக்குது. சோழியும் இல்லை. என்ன ஒற்றுமையாக அந்நுண்ணியமாக நிற்கிது பாருங்கள். அதில் நிற்கவே ஒரு பார்க்கவே ஒரு வடிவாக சந்தோஷமாக இருக்குது. சரி வெளியிலேயும் ஒரு ஆடு ஒன்று நிற்கி தான் போய் பார்ப்போம் மாட்டேன். சரி இங்கே நிற்கிது ஆடு பாருங்க. ஆடுன்ற கொம்புன்னு நீளத்தை பாருங்க. அதாவது இது வந்து செம்மறி ஆடு. இந்த ஆட்டுன்ற வடிவா பாருங்க. அதுல கொம்பெல்லாம் வளர்ந்து நிற்கிது. என்ன வடிவாக இருக்கு பார்க்க ஆடை. இனி என்னத்தை வேண்டாம் பாரு. நல்ல கொம்பால பாருங்க. நண்பர் எல்லாரும் சேர்ந்து நட்பு பண்ணுறதுக்கு வந்து இருக்கிறோம். சோத்துக்கு தான் இருக்கார். வாழையில போட போகிறோம். அங்கே இருக்கிற வடிவம் பாருங்க. சும்மா நிற்கிற ஆட்டோட சோறு தேய்க்கிறார். எங்களோட வந்த ஒரு ஆள் தான். ஆடை குத்துனா தெரியும். இப்போ வேறு கலப்பு கலைக்கிற கலையை பாருங்க. ஆடு கயிறுல நிற்கிற வழியா அதை விட்டுருக்கு. வேற அப்படி எல்லாரும் சேர்ந்துருங்க. இப்படித்தான் அந்த மரங்கள் ஏறி இருக்கிறீங்க. இதர்ரா நீ வேற தான் பேர சரி உறவுகளே, இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?